ஜூலியன் சிவானாவோட சேஜஸ் கிட்ட கத்துக்கிட்ட 7 வழிமுறைகள் உயர் நோக்கத்தோடையும் ஒரு பலனளிக்கும் வாழ்க்கைய வாழறதுக்கான அறிவு, யூத்ஃபுல்னஸ், எனர்ஜி இது எல்லாரோட ஆழ் மனசுலயும் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்புற வழிமுறைகள் தான் பார்க்க போறோம். இந்த வழிமுறைகள் நம்மள ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோட வச்சிருக்கோம். அதாவது நம்ம ஹையர் பவரோட இல்ல கான்சியஸோட, யூனிவர்ஸ் கூட, கடவுள் கூடன்னு கூட சொல்லலாம், நம்மள கனெக்டடா வச்சிருக்க வழிமுறைகள் தான் இந்த வழிமுறைகள். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழிமுறைகளை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஜூலியன். ஜூலியனும் ஜானும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜூலியன் ஜானுக்கு டீ ஃபில் பண்றாரு ஜானோட டீ கப்ல. அந்த கப்பு ஃபில் ஆயிட்டதுக்கு அப்புறமும் அந்த டீயை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜான் பார்த்துக்கிட்டே இருக்கு. இருங்க என்ன பண்றீங்க, டீ ரொம்ப வழியுது பாரு, கப்பை தாண்டி வருது, என்னோட டேபிள நினைக்குது, அதுல இருக்க ரக்கெல்லாம் நினைக்குது அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஜூலியன் அப்பதான் நிறுத்துறாரு. எப்படி ஒரு டீ கப்ல தழும்ப டீ இருக்கும்போது இன்னும் டீ அதுல ஃபில் பண்ணோம்னா இருக்கிற டீ எல்லாமே கீழே தான் வழிஞ்சு போகும் இல்லையா? அது மாதிரி நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க ஐடியாவை மட்டும் நம்மள ஃபில் பண்ணி வச்சிருந்தோம்னா புதுசா எந்த விஷயத்தையும் கிரகிச்சுக்க முடியாது, எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஏத்துக்க முடியாது. ஸோ நம்மள ஒரு காலி டீ கப் மாதிரி வச்சிருந்தோம்னா லைஃப் ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைஃப் இஸ் டு லேர்ன் இல்லையா? ஸோ நம்ம ஒரு காலி டீ கப்பா இருக்கணும். அப்பதான் நிறைய விஷயங்களை, நிறைய நாலேஜை கேதர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏன் காலி டீ கப்பா இருக்கணும், நான் ஏன் இந்த வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்க இன்னர் வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மனியோட இருக்கோ அப்பதான் உங்களோட அவுட்டர் வேர்ல்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகானதாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்களே மாஸ்டரா இருக்கும் போதுதான் உங்க மைண்ட், பாடி அண்ட் சோலை கன்சிஸ்டண்டா நீங்க கேர் பண்ணும் போதுதான் உங்களோட முழு பொட்டன்ஷியலை நீங்க பார்க்க முடியும், உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபை நீங்க பார்க்க முடியும், உங்களோட ட்ரீம் லைஃபை நீங்க வாழ முடியும். இந்த வழிமுறைகள், இந்த பிரின்சிபல்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீண்டதொரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கும் இளமையான சந்தோஷமான முழு வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த டெக்னிக்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். ஒரு மேஜிக்கல் ஃபேபிள் ஒன்று சொல்ல போறேன். அப்படியே கண்ணை மூடி கேளுங்களேன். நான் சொல்றதை இப்போ கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க. அடர்த்தியான அழகான செடிகள் நிறைந்த ஒரு கார்டன். அங்கே நிறைய பூக்கள் இருக்கு. அந்த கார்டனுக்கு நடுவில் நீங்க இருக்கீங்க. அங்கே ஒரு உயரமான டவர் ஒன்று இருக்குது, ஒரு லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸோட கீழே ஒரு கதவு. அந்த கதவு திடீர்னு டமால்னு சத்தத்தோடு திறக்குது. அது உள்ளேருந்து 9 அடி ஆள் ஒருத்தர் வெளியில் வராரு. நல்ல ஜைஜாண்டிக்காக, ஹெவியாக, வெயிட்டாக ஒரு சுமோ ரெஸ்லர். அவர் ஒரே ஒரு பிங்க் கேபிளில் தான் தன்னோட ப்ரைவேட் பார்ட்டை மறைச்சிருக்காரு. அவர் அந்த கார்டன் முழுக்க சுற்றி ஓடிட்டுருக்காரு. அப்போது ஒரு வாட்ச் தடிக்கு கீழே விழுறாரு. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. சரி, எந்திரிக்கவே மாட்டார் போல அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பக்கத்தில் இருக்க அந்த எல்லோ ரோஸோட வாசனை அவரை எழுப்பி விடுது. எந்திரிக்கிறாரு. அந்த கார்டனோட கடைசியில் மூலையில் ஒரு வழி ஒன்று பார்க்குறாரு. அதுக்கிட்ட ஓடுறாரு. அந்த வழி பார்த்தா ஃபுல்லாக டைமண்டாலே அப்படியே பதிச்சிருக்கு. அந்த வழியை எடுக்க சொல்லி, அந்த வழியில் போக சொல்லி அவருக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதை மதித்து அதை கேட்டு அவர் அந்த வழியில் போகிறாரு. அந்த வழி அவர் எங்கே போய் கொண்டு விடுதுன்னா, எட்டர்னல் பிளிஸ், நெவர் எண்டிங் ஹாப்பினஸ். இந்த கதையை சிவானால இருக்க ஒரு யோகி தன்னோட சீடர்களுக்கு சொல்லி முடிச்சோடனே அந்த சீடர்களில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் மிஸ்டிக்கல் ஃபேபிள்னு சொன்னீங்க, நாங்கள் ஏதோ பயங்கர பதட்டமா இல்லை பயங்கர எமோஷனலாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இந்த கதையில் அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த சேஜ் சொன்ன பதில், என்னடா இந்த கதையில் ஒன்றுமே இல்லையே, ரொம்ப சைல்டிஷாக இருக்கே அப்படின்னு தோணலாம். ஆனால் இந்த கதையில் வர ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு ப்ரைஸ்லெஸ் பிரின்சிபலோட கனெக்ட் ஆனது, ரேடியண்டான லைஃபை தரக்கூடியது, ஆழமான கருத்தை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறது. இந்த மிஸ்டிக்கல் ஃபேபிளில் வந்த 7 எலமெண்ட்ஸான கார்டன், லைட் ஹவுஸ், சுமோ ரெஸ்லர், பிங்க் ஒயர் கேபிள், ஸ்டாப் வாட்ச், எல்லோ ரோஸ், அந்த டைமண்ட் பாத், இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிரின்சிபல் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது. இந்த எலமெண்ட் சொல்ல போகிற 7 உண்மைகளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் மிகப்பெரிய உயரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாரு ஜூலியன். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃபோட குவாலிட்டி என்ஹான்ஸ் ஆகுமா? மென்டலாக, எமோஷனலாக, ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக உங்கள்கிட்ட மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொருட்கள் நமக்கு சொல்ல போகிற உண்மைகள் என்ன, இது நம்ம வாழ்க்கையை எப்படி அப்லிஃப்ட் பண்ண போகுது அப்படின்றத வர வீடியோஸில் பார்க்கலாம். Until then, bye. Take care. Thank you.